ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனுக்கு மிக நெருக்கமாய் நாளிலே ஆபிரகாம் வாழ்ந்திருந்த காலத்திலே தேவனை சார்ந்து கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்த நாட்களிலே சடனாக ஒரு பரீட்சை வந்தது. அது என்ன பரீட்சை என்றால் பஞ்சம். பெரும் பஞ்சம் வந்தது. தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டது. பயிர்களெல்லாம் பஞ்சத்திலே வாடியது. சாப்பிடுவதற்கான ஆகாரம் குறைந்து போய்விட்டது. கையில் எந்த காசும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவானது. விசுவாசத்தில் வீரன்தான், ஆவிக்குரியவன்தான், தேவனையே சார்ந்திருந்தவன்தான். ஆனால் இன்று சாப்பாட்டுக்கு மிக கஷ்டமான நிலைமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய பாதை பூக்களாலான பாதை அல்ல. கவனிங்க, இது பரீட்சைகளோடே கூடிய பாதை. இது பிரயாசங்களோடு கூடிய பாதை. இது போராட்டங்களோடே கூடின பாதை. இந்த பாதையிலே நாம் வெற்றியை சாதித்து தொடர வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் தேவனோடே கூட நாம் கனெக்ஷன் கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, பஞ்சம் வந்தது, குடும்பமே போஷிக்கப்படுவதென்பதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்திலே ஆபிரகாம் செய்திருக்க வேண்டியது என்னவென்றால் தேவனை மாத்திரம் பார்த்திருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. இந்த நாட்களிலே எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும், என்ன அபாயங்கள் நேரிட்டாலும், அல்லது எப்பேற்பட்ட சூழ்நிலை எதிரே வந்தாலும் தயவு செஞ்சு கவனிங்க. உடனடியாக முழங்கால் படியிடுங்க. உடனடியாக முழங்காலில் நில்லுங்க. எப்பொழுது நீ முழங்கால் படியிடுகிறாயோ அப்பொழுது தேவன் உன்னுடைய தோளின் மீது இருக்கிற அந்த பாரங்களை தம்முடைய தோளுக்கு மாற்றிக்கொள்ளுவார் என்ற விஷயத்தை மறந்து போயிடாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த நாளாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியிலே சிக்கிக் கொள்ளுகிற சூழல் வருமென்றால் நீ உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? முழங்கால் படியிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தேவன் ஆச்சரிய காரியங்களை செய்வார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். நான் பிரசங்கிக்கிற தேவன் கண்ணிருந்து காண்கிறவர், செவிகளிருந்து கேட்கிறவர், வாயிருந்து பேசுகிறவர், மனதிருந்து உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜீவனுள்ள தேவன். ஆனா என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தபோது, பிரச்சனையின் சிக்கலுக்குள்ளாக அவன் சிக்கிக் கொண்ட போது, தன்னோடே கூட பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர் எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டிய சூழல் உண்டான போது அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து விட்டான். தேவனுடைய சித்தம் என்னவோ அறிந்து கொள்ளாமல், அவருடைய உதவியை நாடாமல், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் எகிப்துக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். எகிப்து தேசம் என்பது பாவம் நிறைந்த தேசம், பாவம் செய்கிறவர்களால் நிரம்பி இருந்த ஒரு தேசம், தேவனை குறித்த பயமோ பக்தியோ இல்லாதிருந்த ஒரு தேசம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சகோதர சகோதரிகளே, நான் சொல்றத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த பயங்கரமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல். இன்று நாம் என்னவாக இருக்கிறோமோ அது நேற்றைய தினத்திலே நாம் எடுத்த அந்த தீர்மானத்தைத்தான் இந்த நாள் சார்ந்திருக்கிறது. நாளை நாம் என்னவாக இருக்கப் போகிறோமோ அது இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதுதான் சார்ந்திருக்கிறது. நாளை நாம் என்னாக போகிறோமோ அது இன்று நாம் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதால் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் தேவனுடைய உதவியோடு கூட, தேவனுடைய யோசனையோடு கூட, அவருடைய சகாயத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த தீர்மானம் ஆசீர்வாதகரமானதாக மாறும். நாம் எடுக்கின்ற தீர்மானங்களிலே தேவனுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் அந்த தீர்மானம் எல்லாம் திடீரென்று உனக்கு எதிராய் அபாயங்களை கொண்டு வரலாம், அவமானங்களை கொண்டு வரலாம், ஆபத்துக்களையும் அது கொண்டு வரலாம். மறந்து போயிடக்கூடாது. தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காமல், யோசனை கேட்காமல் அவசரப்பட்டு முடிவெடுத்துக் கொண்ட ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போய்விட்டான். அங்கு போய் அந்த ஜனங்களை பார்த்தபோதுதான், அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தபோதுதான் அவனுக்கு புரிந்தது, நாம் ஆபத்து நிறைந்த ஜனங்கள் மத்தியிலே வந்துவிட்டோம் என்பது. சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த சூழலில் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் போஷிக்கிற அந்த செயலிலே எகிப்து தேசத்திற்குள்ளே நுழைந்தபோது அங்கிருந்த அந்த ஜனங்களை பார்த்தபோது ஆபிரகாமுக்குள் பயம் வந்தது.
அது மாத்திரமல்ல, தான் ஒரு பரதேசி, நாடோடி போல் வந்திருக்கிறான். தன்னோடே கூட இருக்கிற தன்னுடைய மனைவி மிகவும் அழகான ஒரு ஸ்திரீ. தான் அழகாக இருப்பதினாலே, ஒரு அந்நிய நாட்டு ஸ்திரீ என்பதனாலே, அங்கிருந்த ஜனங்கள் பாவிகளாக இருப்பதினாலே ஒருவேளை அவர்கள் எங்கே தன்னை கொன்று விடுவார்களோ என்ற பயத்திலே தன் மனைவியான சாராயினிடத்திலே இப்படி சொல்லுகின்றான், நீ மிகவும் அழகானவள், இந்த பயங்கரமான ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொண்டு என்னை கொன்று விடுவார்கள். எனவே நீ ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்ன பொய்? நான் உன் கணவன் அல்ல என்று சொல், நான் உன் சகோதரன் என்று சொல். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என் கணவராச்சே, உங்களை எப்படி என் சகோதரன் சொல்ல முடியும்? எதுக்காக அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாவிட்டால் நாம் இங்கே உயிரோடு இருப்பது சாத்தியமில்லை. அப்படின்னா அவங்க நோக்கம்தான் என்ன? பொய் சொல்லாவிட்டால் நாம் உயிர் பிழைத்திருப்பது சாத்தியமல்ல. அப்படியாங்க? ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமென்றால் பொய் சொல்லியே ஆக வேண்டுமா? ஒரு வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் பொய் சொல்லியே ஆக வேண்டுமா? ஒரு உத்தியோகம் பண்ணுவதற்கு பொய் சொல்லியே ஆக வேண்டுமா? இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமென்றால் பொய் சொல்லித்தான் வாழ்ந்ததாக வேண்டுமா? அவசியம் இல்லைங்க. நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்க நம்முடைய தேவன் பொய்யர் அல்ல. நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன். அவரே சத்தியம், அவர்தான் உண்மை, அவரே வாஸ்தவம். சத்தியம் நிறைந்த தேவனை கொண்டிருக்கிற நாம் சத்தியத்தையே கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார். பொய் சொல்லுவதை விரும்புவதில்லை. என்றால் பொய் யார் சொல்வார்கள்? யார் சொல்ல வைப்பார்கள்? பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் ஆதியிலிருந்தே கூட அவன் பொய்யனாக இருக்கிறான், பொய்களுக்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன்தான் பொய்களை சொல்ல வைப்பான், பொய்களை உருவாக்குவான். அவனுக்கு இடம் கொடுத்தால், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் உன் வாய் நிறைய பொய்களால் நிரப்பி விடுவான். சமீபத்திய ஒரு ஆய்வில் என்ன கண்டறிந்தார்கள் என்றால், சராசரியாக மனிதன் ஒவ்வொரு நாளும் 7 பொய்களை சொல்லுகிறானாம். அப்படின்னா உங்களுடைய காரியம் என்ன? வாயை திறந்தா பொய் தான். கணவனிடத்திலே பொய், மனைவியினிடத்திலே பொய், பிள்ளைகளின் இடத்திலே பொய், உத்தியோகம் செய்கிற இடத்திலே பொய், நண்பர்கள் மத்தியிலே பொய். இன்று வாயை திறந்தால் பொய் சொல்லுகின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ அவமானத்துக்குரியதாய் மாற்றப் போகிறாய், ஆபத்திலே சிக்கிக்கொள்ளப் போகிறாய். பொய்யை மாத்திரமே சார்ந்திருக்கிறவர்கள் தைரியமாய் நிற்க முடியாது என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு நாள் அந்த பொய் கட்டாயம் வெளியே தெரிந்துவிடும். 4 சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலாக அன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டாங்க. ஸோ காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியங்க மத்தியானம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாங்க. இதுக்கு இடையில மார்னிங் ஷோ படத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனோன்னு அங்கே டீச்சர் உங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்டா எல்லாரும் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டா, பஸ்ஸு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு 4 பேரும் ஒரே மாதிரி சொல்லிடலாம், அப்போதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு ஸ்கூலுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கிளாஸ் டீச்சர் வந்து கேட்டாங்க, ஏன்டா லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டா, இல்லை டீச்சர் நாங்கள் வந்துகிட்டு இருந்த பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மேடம், அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பொய்ய சொல்லிட்டாங்க. அவ்வளவு அற்புதமா பசங்க அந்த பொய்யை சொன்னோன்னு, சரி சரி போய் உட்காருங்கடா, அவங்க இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல 4 பேர் 4 இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்படி போய் உட்கார்ந்தது உடனே ஆளுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து, டேய் நீங்க வந்த பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, எந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னு இதில் எழுதுங்கன்னு சொல்லி 4 பேருக்கு 4 பேப்பர் கொடுத்தாங்க. அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒருத்தன் முன்னால் டயர்னு எழுதுனான், இன்னொருத்தன் பின்னால் டயர்னு எழுதுனான். ஒருத்தன் பின்னால லெஃப்ட் டயர்னா, இன்னொருத்தன் பின்னால ரைட் டயர்னா, இன்னொருத்தன் முன்னால லெஃப்ட் டயர்னா, இன்னொருத்தன் முன்னால ரைட் டயர்னு எழுதிட்டான். சரி 4 பேர் சேர்ந்து 4 டயரை பஞ்சர் ஆக்கிட்டாங்க. ஏண்டா டயர் பஞ்சர் ஆச்சா இல்ல டயர் எல்லாமே பஞ்சர் ஆயிடுச்சா? டயர் தான் பஞ்சர் ஆச்சு டீச்சர், டயர் மட்டும்தான் பஞ்சர் ஆச்சுன்னா 4 பேரும் 4 டயர் எழுதியிருக்கீங்களா, என்னடா விஷயம்? வசமா மாட்டிக்கிட்டாங்க. பொய் சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவமானத்துக்கு இலக்காகிக் கொண்டே இருக்கிறார்கள். கட்டாயம் என்றாவது ஒரு நாள் பிடிபட்டுக் கொள்வார்கள். மாட்டிக்கொண்டான் ஆபிரகாம். தன்னியர்கள் இருக்கின்ற இந்த பயங்கர சமுதாயத்தில் மாட்டிக்கொண்டான். பொய் சொல்லிவிட்டான், அவள் என்னுடைய சகோதரி என்று இப்ப மாட்டிக்கிட்டான். பார்வோன் என்ற அந்த துன்மார்க்கன் சாராளை தன்னிடத்திலே வரவழைத்துக் கொண்டான். எதற்காக? திருமணம் செய்து கொள்வதற்காக, அவளை தன்னிடம் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக. இப்ப ஆபிரகாம் தன்னுடைய குடும்பம் தன் கண்களுக்கு முன்னாலேயே குலைந்து போகப் போகிறது. யாரது? தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தாரை, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனையே பின்பற்ற வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்து தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருந்த ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன் அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். பிரச்சனை வந்தபோது
பிரச்சனைகளின் வலைகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டபோது தேவனிடத்தில் உதவி கேட்காமல் அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அவசர கொடுக்கைத்தனமாக ஒரு முடிவெடுத்து செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொண்டு விட்டான். அந்த பிரச்சனையின் வலையிலிருந்தும் வெளியே வருவதற்கு தேவனை சார்ந்திருப்பதற்கு பதிலாக ஒரு பொய்யை சார்ந்து கொண்டான். அதன் விளைவாக அந்த சமுதாயத்திலே அந்நிய ஜனங்களுக்கு மத்தியிலே அவமானத்திற்கு இலக்காகி நின்றான். பார்வோன் அவனை வரச் சொல்லுகிறான். வரச்சொல் என்ன சொல்லுகிறான்? 17வது வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படிச் செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கிக் கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார்களாம்? அனுப்பிவிட்டார்களாம். போ இங்கிருந்து, உன்ன மாதிரி ஒருத்தங்க தேசத்துக்குள்ள இருக்கவே கூடாது, போ, விரட்டி விட்டு விட்டார்கள். இந்த சமுதாயத்திலே ஆபிராம் வெட்கத்தோடு தலை குனிய வேண்டி இருந்தது. காரணம் என்ன? ஒரு பிரச்சனை வந்ததுங்க. பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேவன் தனக்கு துணையாக இருக்கிற போது அந்த தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய ஆபிரகாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து எகிப்தை நாடி சென்று விட்டான். பார்வோனை நாடி சென்று விட்டான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 30:3வது வசனம். பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். என்னது? பார்வோனுடைய பலன் வேண்டுமா? அந்த பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமா இருக்கும். எப்படி? பார்வோனுடைய நிழலை தேடி போறீங்களா? அப்படின்னா அந்த பார்வோனுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையை கொண்டு வரும். ஆபிரகாம் வாழ்க்கையில எக்ஸாக்டா இதுதாங்க நடந்தது. பார்வோன் இருக்கும் இடத்தை நாடினான். அவன் நிழலில் வாழ வேண்டும் என்று விரும்பினான். வெட்கத்தோடு கூட, அவமானத்தோடு கூட தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் அவனை ஏளனம் செய்து பார்க்கிற வேளையில ஆபிரகாம் வெட்கத்தினால், அவமானத்தினால், அந்த தோல்வியினால் தலை குனிந்தவனாய் பார்வோனுடைய முன்னால் இருந்து துரத்தப்பட்டான். ஆபிரகாமின் முகம் வெட்கத்தால் சிவந்து போய் இருந்திருக்கக்கூடும். என்ன செய்வது? தன்னுடைய மனைவியே தன்னை ஒரு விசித்திரமாய் பார்க்கிறாள். தன்னுடைய வேலையாட்கள் கூட தன்னை விந்தையாக பார்க்கின்றார்கள். ஆபிரகாம், என்ன செய்து விட்டாய்? இவ்வளவு வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டாயே. உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயம் உன்னை பார்த்து ஏளனம் செய்கிற விதத்துல இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து விட்டாயே. ஆபிரகாம் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன், இந்த சமுதாயத்துல வெளிதப்பி போயிட்டேன். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரம் வாசிக்கிறேன். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும். எங்க வந்துட்டான் பாருங்க. தான் எந்த இடத்திலே தன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்தானோ, எந்த இடத்திலே முதலிலே பலிபீடத்தை கட்டினானோ, எங்கே தன் ஜெப வாழ்க்கையை முதலாவது ஆரம்பித்தானோ அந்த இடத்திற்கு மறுபடியும் வந்து விட்டான். எதற்காக? தன்னைத்தான் சம்பூரணமாக மறுபடியும் தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக, மறுபடியும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்திலே தோற்றுப்போனான், சமுதாயத்திலும் கூட தோற்றுப்போனான். ஆனால் அங்கேயே நின்று விடவில்லை. மறுபடியும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். இன்று நம் மத்தியில் யாராவது இருக்கிறீர்களா? கடந்த காலத்திலே நான் தோற்று போய்விட்டேன், பொய்களோடேயே என் வாழ்க்கை கடந்து போனது, அநீதியினாலே என் வாழ்க்கை கடந்து போனது, அநியாயத்தாலே என் வாழ்க்கை கடந்து போயிற்று, அக்கிரமத்தோட கூட என் வாழ்க்கை கடந்து போயிற்று.
எல்லா விதத்திலும் நான் தோற்றுப்போனேன், எல்லா விதத்திலும் நான் கெட்டுப் போய்விட்டேன். இருந்தாலும் தேவன் என் வாழ்க்கையில் இந்த நாட்களை அருளியிருக்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று? உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று, புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்று, ஒரு புதிய மனிதனாக ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த வாய்ப்பை அருளுகின்றார். ஆபிரகாம் வழிதப்பி போனான் தான். ஆனால் தான் வழிதப்பி போன போது கூட தனக்கு மற்றொரு வாய்ப்பை தேவன் அருளிய போது மறுபடியும் அவன் ஆரம்பித்தான். வாசிக்கலாம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். ஆபிரகாம் அங்கே கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான்? தொழுது கொண்டான். ஆண்டவரே, வழிதப்பி போயிட்டான். ஆண்டவரே, உம்மை புறக்கணித்து விட்டு உம்முடைய சித்தத்தை பற்றி கவலைப்படாமல், பிரச்சனை வந்தபோது உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல், உம்முடைய சகாயத்தை நாடாமல், ராஜாவை நாடிவிட்டேன், எகிப்திற்கு வழிதப்பி போய்விட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கிற ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது இந்த உலக பிரகாரமாக நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நடைமுறையிலோ தோற்றுப்போயிருக்கிறாயா என்றால் உனக்கு தேவன் ஒரு மறு வாய்ப்பை தருகிறார். மறுபடியும் ஆரம்பிப்பதற்காக மறுபடியும் ஆரம்பிக்கலாம். எவ்வளவு தோற்றிருந்தாலும், எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில தடுமாறிக் கொண்டிருந்தாலும். கவனிங்க, 65வது வயதில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலிருந்த அந்த நபர் ஒரு நாள் ஒரு பாஸ்டரை சந்தித்தார். அந்த பாஸ்டர் இவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, உன் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்விதான் இருந்திருக்கிறது, உன்னால் எதையுமே சாதிக்க முடியவில்லை, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை ஆச்சரியகரமாய் மாற்றக்கூடிய, ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய் என்றால் அந்த தேவன் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னுடைய வாய் சரியானது இல்லையே, நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விடுகிறேன் அல்லவா, என்னை சுற்றியிருக்கிற அநேகரை என் வார்த்தைகளினாலே நான் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் அல்லவா. சிலரோட வீக்னஸ் என்ன, பார்க்கிற எல்லாரையும் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சாபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சல் அடைவது, இஷ்டம் போல எப்ப வேணாலும் சாப்பிடுவது, இது அவருக்கு பழக்கமா இருக்குது. ஸோ 2 கையை எடுத்து கும்பிட்டு, என்னுடைய வாய் சரியான வாய் இல்லையே, வாய்க்கு வந்தபடியெல்லாம் அது பேசிக்கிட்டே இருக்குமே, இப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கனை கூட உன்னுடைய தேவன் மன்னிப்பாரா? கட்டாயமாக மன்னிப்பார். என்றால் அந்த தேவனுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக மீண்டும் ஆரம்பித்தார். செத்துப்போக வேண்டும் என்று நினைத்திருந்த சமயத்தில், ஒருவேளை உயிர் பிழைத்திருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்த போது அவருடைய கை என்ன எழுதியது? குக்கிங். என்ன செய்ய முடியுமா? சமைக்க முடியும். அப்படி சமைப்பதற்கு ஆரம்பித்தார். 6000 ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டு கோழி கறியை வாங்கி வைத்து, அந்த கோழி கறியை நேர்த்தியாக ஃப்ரை பண்ணி, அந்த விசித்திரமான தன்னுடைய திறமையை கொண்ட சமையற்கலையை கலந்து அந்த கோழி கறியை எல்லாம் அழகாய் ஃப்ரை செய்து ஃப்ரைட் சிக்கனை விற்பதற்கு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த ஊரின் பெயர் கென்டக்கி. அந்த சிக்கனுடைய பெயர் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். அதுதான் இன்று உலகமெங்கும் வியாபித்திருக்கின்ற KFC. இந்த KFC ஸ்தாபனத்தை உருவாக்கின அந்த நபர் பெயர் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ். காலினல் ஹெர்னல் சாண்டர்ஸ். இவர் யார் தெரியுங்களா? தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து, தான் செய்த அந்த வியாபாரத்தில் வருகிற லாபத்தை, அதிக சதவிகிதத்தை தேவனுடைய சுவிசேஷத்திற்காக தானம் செய்து, தான் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். என்னவென்று தெரியுமா? நான் மரித்த பிறகு என்னுடைய உடல் தான தர்மங்களை செய்ய முடியாது என்பதால், உயிரோடு இருக்கும் போதே என்னிடமுள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வியாபார சாம்ராஜ்யத்தை தேவ ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து விட்டார். இந்த உலகத்திலே இன்று எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த தேசத்தில் கண்டிப்பாய் நாம் பார்க்க முடியும் KFC. இங்கே சென்னையில் பார்க்க முடியும், கோயம்புத்தூர் போனாலும் பார்க்க முடியும்.
நம்முடைய தேசத்தின் இப்படி எந்த பட்டணத்துக்கு போனாலும் அல்லது எந்த சின்ன சின்ன ஊருக்கு போனா கூட KFC கட்டாயம் உங்களால் பார்க்க முடியும். இந்த KFCயை ஆரம்பித்த நபர் சாண்டர்ஸ். தயவு செஞ்சு கவனிங்க. இவர் தன்னுடைய 65வது வயதுல தன் வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டு சாக வேண்டும் என்று எண்ணினவர். ஆனால் ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையை அந்த வயதிலே ஆரம்பித்தார். வயதாகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? ஆனால் கவனி, என்னுடைய தேவனின் சகாயத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை வரும் நாட்களிலே மறுபடியும் நீ ஆரம்பி. தேவன் உனக்காக வைத்திருக்கிற நல்ல நாட்களை நீ உன் கண்ணார காண்பாய். நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து வரும் நாட்களிலே புதியதாக என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிப்பேன். சமுதாயத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, சாட்சியுள்ள என்னுடைய வாழ்க்கையில தேவாதி தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறவனாக நான் இந்த நாட்களிலே என் தேவனுடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியெடுக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் மாற்றி எங்கள் குடும்ப வாழ்க்கையை, எங்கள் குடும்ப உறவு முறைகளை, எங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் குடும்பங்களிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. குடும்பத்தை உமக்குள்ளாய் கட்டும்படியாக, அப்படி நல்ல விதமாய் கட்ட வேண்டும் என்கிற நல்ல இருதயத்தோடு குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். ஊழியத்தில் திரும்பவும் நான் பயனுள்ள பாண்டமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஊழியத்தை திரும்ப துவங்குகிறேன். சாட்சியாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். சமுதாயத்திலே அப்பா, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற ஆச்சரிய காரியங்கள் மூலமாக உம்மை பறைசாற்ற வேண்டும் என்று ஆசையோடு கூட உமக்குள் மறுபடியும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.